சென்னையில இருக்கக்கூடிய மெரினா பீச்சில் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் எப்ப கூடிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஜல்லிக்கட்டு தாங்க. ஆனா அந்த ஜல்லிக்கட்டுக்கு கூடின கூட்டத்தை விட பல லட்சம் பேர் அதிகமா இன்னைக்கு நடந்த இந்திய விமானப்படை வான் சாகச நிகழ்ச்சியை பாக்குறதுக்காக கூடியிருக்கிறாங்க. மெரினா பீச்சில் மட்டும் இல்லைங்க, அதை ஒட்டி உள்ள எல்லா இடங்கள்லயும் எங்க திரும்பி பார்த்தாலும் எல்லாமே மக்கள் கூட்டமா தான் இன்னைக்கு இருந்தது. வானத்தில் நம் தேசிய கொடியுடன் கம்பீரமாக பறந்த இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற சென்னை வான் சாகச நிகழ்ச்சி. அன்பு நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் MC பிரகாஷ். நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை மெரினா பீச்சில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சி உலகத்திலேயே அதிக மக்கள் பங்கேற்ற ராணுவ நிகழ்ச்சி என்ற சாதனையை படைத்து லிம்கா புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்திய விமானப்படை கடந்த 1932ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி தொடங்கப்பட்டது. விமானப்படை தொடங்கப்பட்டு 92 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் 93ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள இந்திய விமானப்படை இதை கொண்டாடும் வகையில் சென்னையில் இன்று மிகப்பெரிய விமான வான் சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் காலை 11 மணிக்கு தொடங்கி மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. இந்த விமான சாகச கண்காட்சியில் இந்திய விமானப்படையின் பல்வேறு வகையான 72 விமானங்கள் காண்போரை கவர்ந்திழுக்கும் வகையில் ஏரோநாட்டிக் வான் சாகசங்களில் ஈடுபட்டன. குறிப்பாக வானில் லாவகமாக வந்து குட்டிக்கரணங்கள் அடித்து வியப்புக்குள்ளாக்கும் ஆகாஷ் கங்கா அணி ஸ்கை டைவிங் கலையில் விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மிக நெருக்கமாக வந்து சாகசங்களை நிகழ்த்தியும் சூரிய கிரண் ஏரோநாட்டிக் வான் நடனத்தில் ஈடுபடக்கூடிய சாரங் ஹெலிகாப்டர் அணி ஆகியவை பங்கேற்றன. மேலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நவீன இலகு ரக போர் விமானங்கள், அதாவது இடை குறைவாக இருக்கக்கூடிய போர் விமானங்கள் தேஜஸ், இலகு ரக போர் ஹெலிகாப்டர் பிரசாந்த் மற்றும் டகோட்டா ஹார்வர்ட் போன்ற பழங்கால விமானங்களும் போக்குவரத்து விமானங்களும் என அனைத்து வகை விமானங்களும் இந்த சாகச நிகழ்ச்சியில் ஈடுபடுத்தப்பட்டன. ஆண்டுதோறும் இந்த வான் சாகச நிகழ்ச்சி டெல்லியில் மட்டுமே நடைபெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. டெல்லிக்கு வெளியே சண்டிகரில் 2022ஆம் ஆண்டும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 2023ஆம் ஆண்டு, அதாவது சென்ற ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் நகரில் கடந்த ஆண்டும் நடைபெற்றது. மூன்றாவது ஆண்டாக 2024ஆம் ஆண்டு சென்னையில் தற்பொழுது நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்வை லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் அதிக அளவில் வந்து பார்வையிட வேண்டுமாறு விமானப்படை அழைப்பு விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் இன்று நடைபெற்ற இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சி அதிக மக்கள் கண்டுகளித்த விமான சாகச நிகழ்ச்சி என்ற சாதனையை படைத்து லிம்கா சாதனையில் இடம் பிடித்துள்ளது. இந்த நிகழ்வை காண சுமார் 15 லட்சம் பொதுமக்கள் மெரினாவில் குவிந்ததாக கூறப்படுகின்றது. அதிக மக்கள் தொகை பார்வையிட்ட சாகச நிகழ்ச்சியாக மெரினா விமான சாகச நிகழ்ச்சி லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இடம் பிடித்துள்ளது. நன்றி, வணக்கம். உங்கள் MC பிரகாஷ்.